பாடுவேனே ராமா ஒன்று பாடுவேனே ராமா ஒன்று பலகால உனை ஐயா தேடுவேனே ராமா ஒன்று தென்னாடு தேசமல்ல ஐயா கூறுவேனே ராமா ஒன்று கூறுவேனே ராமா ஒன்று குறைகளது அணுகிடாம சாமி தன்மலையில் குலவருக்கும் தன்மலையில் குலவருக்கும் தெய்வத்துறமுனிவாள் அகத்தியர் வாதம் வாழும் சொருமுத்து ஐயர் வாதம் தோசமுத்து மலையம்மா துணை வருவாய் எங்களுக்கு பாடுவேனே ராமா உன்னை பலகாலம் உனை தொழுவே தேடுவேனே ராமா உன்னை தென்னாடு உலகம் அல்ல கூறுவேனே ராமா உன்னை குற்றங்குறைகளாது அணுகிடாமல் நீ அஞ்சலையா தேவிப்பா அனுமந்தனை அருள் உரிவாய் அம்மா கண் கொடுத்த காளி அம்மா கண் கொடுத்த காளி அம்மா என் கதைக்கு வந்த அருள் உரிவாய் ஆத்தா தாயே கண் கொடுத்த காளி அம்மா ஏ கதைக்கு வந்தாருள் உரிவாய் ஏ பத்தம்மட நகரத்தில கேசவ சமுத்திரத்தில் ஏ தெப்பக்கூளம் பக்கத்தில ஏ குடியிருக்க காளி அம்மா ஆயிரத்து அம்பிகையா பத்தமட ஊருக்குள்ள பணக்காரி ஆயிரத்தா ஆயிரத்தா அம்பிகையா அருள் புரிய அம்மா அக்கா தங்கை 8 பேரும் என் சல்தையான மாரியம்மா தாயான முத்தாரம்மா பொன்னான முப்புடாதி ராமண்ணா இந்த ஊருக்குள்ள முதலாக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால ஆமா இந்த ஊருக்குள்ள முதல்ல முத்தார சந்தன மாரியம்மா வாசலுக்கு தான் நான் வந்தேன் வந்தது பத்தமட ஊருக்குள்ளேயே எனக்கு அறிவும் செய்து வைத்த கோயில் அந்த கோயில் தான் சரி அதனால என் அம்மா முத்தார சந்தன மாரியோடு அல்லொரு காலத்தில் ஏ மாட்டு மந்தையில மாட்டு நல்ல மந்தையில மாட்டு வண்டியில் வந்தவள் தான் ஏ மாட்டு மந்தம் முப்புடா யாரு 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 யாத்தா மாட்டு மந்தையில இருக்காளே அம்மா ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காரி ஓங்காரி அநாதரட்டகி திரிபுர சுந்தரி சூலதுரூபிணி என் தேவி பராசக்தி ஆகிய எம் மாட்டு மந்தம் முப்புடாய் மனதில் வந்தாருள் புரிவாய் அத்தனைக்கும் காவல் தெய்வம் அத்தனைக்கும் காவல் தெய்வம் கொடி மரத்தில் வந்தவர் யாரு 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 ஐயா கொடி மரத்தில் வந்தவர் கோலக்கார தளவாமாட
காளமாடு மோகங்கொண்டு வந்ததொரு தெய்வந்தானே என் மேடத்தளவாமாட சுவாமி மேடத்தளவாமாட சுவாமி மயந்தனுக்கு அருள் உரிவாய் தாயம் முப்பேறு கொண்டவளா முப்பேறு கொண்டவளா அம்மா முப்பந்தரத்திய சக்தி அம்மா அவ வாழ புள்ள சேல புள்ள தாய ஒக்கலில ஒரு உள்ளையா அவ அம்மா புள்ள மஞ்ச புள்ள அவ மடியில சேல புள்ள அம்மா வாவுள்ள கை உள்ளையா அம்மா வாவுள்ள கை உள்ளையா அவளுக்கு வண்ண வண்ண சேல புள்ள பொல்லாத இசக்கி அம்மா மாட்டு நல்ல மந்தையில அவ குடியிருக்கா இசக்கியவா மந்தையடி இசக்கி அம்மா மந்தையடி இசக்கி அம்மா என் மனதில் வந்த அருள் உரிவாய் சுவாமி சட்டநாதன் கேத்திரப்பால சட்டநாதன் கேத்திரப்பால சுவாமி சங்கிலி பூதத்தாரு பாம்பு சட்டக்குள்ள ஒளித்த புள்ள அவருக்கு சட்டநாதன் ஒரு பெயரா ஏ சங்கிலி பூதாய்யா அருள் உரிய வேணும் சுவாமி காட்டு பேச்சு வனப்பேச்சு கருத்தில் வந்து அருள் புரிவாய் பாய பேச்சு வனப்பேச்சு மனதில் வந்து அருள் புரிவாய் நீல கூல சடையழகி நீல கண்ட பேச்சு அம்மா நிலைவில் வந்து அருள் புரிவாய் மறந்து வன கதைகள் எல்லாம் மனதில் உங்கள் உரிவாய் தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி அருள் உரிவாய் அறியாத கதைகள் எல்லாம் அம்மா மேல பேச்சு அம்மா அருள் உரிய வேணுந்தாய நெஞ்சிலை நான் விளையா நின்று விளையாட வேணும் காட்டு வேலை பேச்சு அம்மா எங்க அருத்தில் வர வேணும் அம்மா எம்மாய வேலை பேச்சு அம்மா எம்மாய வேலை பேச்சு அம்மா என் மனதில் வர வேணும் அம்மா யாட்டிலோட வகையாரே யாளறியாளே எழுவி தந்தார் வாத்தியாரும் பாடறியும் படிப்பாரே பாட்டிலோட வகையாரே நம் பாடறியாளையில படிக்க வைத்தார் வாத்தியார் ஐயா சொல்லி தந்த வாத்தியாரா நான் சொப்பலத்தில் மறக்க மாட்டேன்
ஏ கட்டு தந்த வாத்தியார நங்களவிலையும் மறக்க மாட்டேன். அண்ணன் உள்ள மறந்தாலும் எங்க அண்ணாவிய மறக்க மாட்டேன். நான் சோறு உள்ள மறந்தாலும் நான் சோறு உள்ள மறந்தாலும் அப்பா சொல்ல சொல்ல மறக்க மாட்டேன். எழுதி தந்தார் எங்களுக்கு சொல்லி தந்து எனக்கு ஒரு வாத்தியாரு வெள்ளி செய்ய சொல்லி தந்த வெள்ளி செய்ய தந்து விருப்பம் உள்ள வாத்தியாரு. ஐயா எந்தனுக்கு சொல்லி தந்த எனக்கு குரு வாத்தியாரு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போல நாடு நிலைத்தால் தமிழ் மணக்கும் நெல்லை மாவட்டத்தில் பாருலகம் சாதி பெற்ற பல ஊரு கிராமங்களும் அவதரித்த மன்னவர் தேவர் குல தங்கம் ஐயா தென்னாட்டு சிங்கம் ஐயா கரிசு புழ்ந்த மங்களத்தில் நதிக்கர சுடல கீதா கதை படிக்க வாத்தியாரு எந்த நூட பெரிய பாவா அகிலமெல்லாம் ஜாதி பெற்ற அகிலமெல்லாம் பெரியப்பா ஆன குட்டி அடாடே அகிலமெல்லாம் காதிவன் ஆன குட்டி போல வருவான் அவருக்கு நிறையடையவர் எந்தனோட பெரிய பாவா பத்தமட நகரத்தில் ஏசவசமுத்துரத்தில் ஆயிரத்தம்மா வாழ்களில கதை படித்த வாத்தியாரு எங்க அப்பா வந்து கதை படிச்சா அகிலமெல்லாம் எதிர்பார்க்கும் பெரியப்பா கதை படிச்சா யார் உலகம் எதிர்பார்க்கும் கல்ஜலையாயிருந்தாலும் கலகலன்னு சிரிக்கும் ஐயா கல்ஜலையாயிருந்தாலும் மண்டைய ஊருட்டும் ஐயா ஆடாத தெய்வங்களை ஆட வச்சு பாப்பாரு பேசாத தெய்வங்களை பேச வச்சு பாப்பாரு எங்களோட பெரிய பாவா பேருலகம் ஜாதி பெற்ற பேருலகம் பெரியப்பா பெருமாள் பாண்டியன் அடடே அவருக்கு இளையவர் எந்தனுக்கு அப்பா யாரு என்று பார்த்துமா பாருலகம் ஜாதி பெற்ற பல ஊரு கிராமங்களும் அவதரித்த மன்னவர் தேவர் குல தங்கந்தான் தென்னாட்டு சிங்கந்தான் எந்தனோட அப்பாவா ஜயா கரிச்சு விழுந்த மங்கலத்துல நதிக்கரமாயாண்டியுடைய வாசல்ல இந்த வல்லாள கண்ட சாமிக்கு காவக்கம்ப கொடுக்கணும்னா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் கொடுக்கோம். அது சொல்லுவோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்த அண்ணாவையை சொல்லிட்டு அவரை சொல்லுவோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்த அண்ணாவிய சொல்லிட்டு அவரை சொல்லுவோம். சாமி எந்தனுக்கு சொல்லி தந்த எந்தனோட அப்பா கரிசூழ்ந்த மங்களத்தில் நதிக்கரை சுடல கீதா வல்லாள கண்டனுக்கு காவக்கம்பு கொடுப்பவர் தான்
எந்தனோடா அப்பா மாயாண்டி என்று சொன்னா மையானம் போயிடுவா சொடலை என்று சொன்னார். ஆனா சொடலை என்று அவன் சுடுகாட்டுக்கு போயிடுவான். அடடே எந்தனோடா அப்பா கங்காதிபன் பல ஊரு கிராமங்களும் அவதரித்த மன்னவர் மண்டலமும் ஜாதி பெற்ற மண்டலமோ அப்பா மாரியப்பன் புலவர் அண்ணன் கதிரு விளக்கு நல்விளையோ கதிரு விளக்கு நல்விளையோ கல்லிடை மலகரத்தில அவதரித்த மன்னவர் அந்த சொரிமுத்தையன் வாகலில கதவடித்த வாத்தியாரா சொல்லுக்கு சொல்லத்தன் சொல்லும் தாத்தா சூழிய நம்பியார் புலவர்வா சூழிய நம்பியார் புலவர்வா ஏ முத்து முத்தா கவிகள் போடும் தாத்தா முத்து நம்பியார் புலவர்வா பாருலகஞ்சாதி பெற்ற பாருலகஞ்சாதி பெற்ற அண்ணாவி பத்மநாபன் புலவர் பார் உலகமெல்லாம் பெருவிளங்கக்கூடிய நகரம். இந்த பத்தமடைமான் நன்னகரத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஐயா சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி போதத்தார் என் தேவியாகிய பேச்சு பிரம்மசக்தி அம்பாள் ஐயா தற்கன் தளவாய் மாட சுவாமி அருளேய முத்துப்பட்ட அம்மா பொம்மக்கள் திம்மக்கள் 21 தேவாதை 61 கூட்டுறவு 21 தேவாதை 61 கூட்டுறவு அமைந்திருக்கும் மகா ஆலயத்தில் ஐயா யாரு கூட கொடுக்காங்க தெரியுமா? 2வது குலம் உதித்தவர்கள். 2வது குலம்னா எந்த குலம்? எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லி அது சொல்லுப்பா. 2வது குலம்னா என்ன குலம்? என்னது? நாளைக்கு போவேல குடத்துக்காரனுக்கு 10 ரூபா கூட கொடுங்க. அதாவது கருப்பு கரசியான் கண்ணகி பிறந்த குலம், காந்தி பிறந்த குலம், எம்பெருமாளாகிய கோபால கண்ணன் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய போது மாய கண்ணனுடைய முதுகுத்தண்டில் உதித்த குலம். மாய கண்ணனுடைய முதுகுத்தண்டில் உதித்த குலம். அதுக்குத்தான் செட்டியார எல்லாரும் சொல்லுவாங்க விழாவில பிறந்த புள்ளன்னு. ஏன் நீ விழாவில பிறந்த புள்ளடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? எம்பெருமாளாகிய மாயக்கண்ணன் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய போது அவர் முதுகு தண்டிலே இருந்து ஒரு தாமரை தண்டு பிறந்ததா. தாமரை தண்டோடு பிறந்த குலமாகிய 2வது குலம் வணிக வைசிய குலம். எந்த குலம்? வணிக வைசிய குலம். வணிக வைசிய குலம்னு சொல்லுதியால, அதுக்கு ஏமனா வணிக வைசிய குலம்னு பேர் வந்துச்சு. எதுக்குன்னு சொல்லம்பா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா, உனக்கு தாமனு தெரியும். வணிக வைசிய குலம்னு சொன்னா கடல் கடந்து வணிகம் செய்து விடக்கூடிய காரணத்தினால ஆமா இவர்களுக்கு வணிக வைசிய சமுதாயத்தார் என்று பட்டம். ஒரு பட்டம். கடல் கடந்து இப்பெல்லாம் எல்லாரும் வியாபாரம் பார்க்காங்க. அந்த காலத்துல முத்து வியாபாரம் செய்வது வழக்கம். முத்துக்களை கொண்டு போய் கடல் கடந்து வணிகம் செய்த காரணத்தினால இவர்களுக்கு வணிக வைசிய குலத்தார் என்று பட்டம்.
இப்போ காலம் கலியுகம். ஆமா. செட்டியார்னு சொல்லுதாங்க. சுருக்கமா செட்டியார்னா என்ன தெரியுமா? என்ன? 8 எள்ள சொட்டு என்ன எடுப்பாரு? அப்படியா? 8 எள்ள சொட்டு என்ன எடுப்பாரு? ஆமா, 8 எள்ள சொட்டு என்ன. ஆமா, திறமை தானே. அதாவது பிராஞ்சரியில கரைடி பாடசாமி தான் செட்டியார பிடிச்சாருன்னு நினைச்சேன். சரி. இந்த பத்தமட ஊருக்குள்ள எங்க ஐயா சங்கிலி போத்தாரு இந்த இசைக்குமதி செட்டியார வெள்ளு பிடிக்கன்னே பிடிச்சிருக்காரு. தாத்தா அட்வான்ஸ் கொடுக்கல. என் தம்பி உனக்கு என்னைக்கு காலி இருக்கோ அன்னைக்கு தான் என் கோயிலுக்கு கொடை. நீ வந்தா போதும், நீதான்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல கரையடி மாட நயினார் செட்டியார பிடிச்சாரு. இந்த காலத்துல இந்த பூதத்தார் சட்டநாதன் கேத்திரவாளன் சுவாமி சங்கிலி போதும் இந்த இசைக்குமுத்தி செட்டியார பிடிச்சிருக்காரு வெள்ளு பிடிச்சிருக்காரு. ஆமா, அதனால சரி 8 எள்ள சொட்டு என்ன எடுப்பாங்க. சரி, 8 எள்ளுல சொட்டு என்ன கசக்கி பிழிஞ்சிருவாங்க. விட்டுறாதீங்க அண்ணாவியா, 2 நாள் விட வேண்டாம். ஆமா, நம்மளே நம்ம தாழ்த்தி பேச விடப்பா, நீ வேற. அதுதானே. காந்தி பிறந்த குலம், கற்பு கரசியான் கண்ணகி பிறந்த குலம். குலம் கற்பு கரசியா கண்ணகி பிறந்த குலம். கண்ணகி பிறந்த குலமாகிய வணிக வைசிய சமுதாயத்தில் உதித்து வந்தானையர் அப்பல் எஜமான் சக்கரவர்த்தி முதலாளி. முதலாளி என் ஐயாவாகிய சட்டநாதன் கேத்திரவாளன் சுவாமி சங்கிலி பூதத்தார். சங்கிலி பூதத்தார் எங்க ஐயா சங்கிலி பூதத்தார் அம்மா பேச்சி அம்மா ஆறுளைய முத்துப்பட்ட அம்மா பொம்மக்கள் தும்மக்கள் 21 சபை நிறைந்த ஆலயத்துள் இந்த அடியின் சிறு குழந்தை இசைக்கு முத்து கல்லிடக்குறிச்சியில இருந்து வந்திருக்கேன். கல்லிடக்குறிச்சியில இருந்து ஐயா கல்லிடைமா நகரத்துல இருந்து இந்த ஐயா வாசலுக்கு மறுபடியும் நாம வெள்ளிசை நடத்தணும்னு சொல்லி எனக்கு தெரிய எங்க அப்பாவோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னால இதே கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். நான் வரும்போது சனிக்கிழமை காலையில பட்டவராய சுவாமி கதை உண்டு. நான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பாடியிருக்கேன் இந்த கோயில்ல. அவன் இப்போ அதெல்லாம் வேண்டாம், நீ ராத்திரியே சாமி கதையை முடிச்சுட்டு போகணும்பா, முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு நமக்கு போற ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆமா, அதனால சரி எங்க ஐயா வாகிய சுவாமி சங்கிலி பூதத்தாருடைய திரு ஆலயத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய அடியேன் சிறு குழந்தை இசைக்கு முத்து என்ன மறுபடியும் ஐயா வாசலுக்கு கதை பாட வந்திருக்கிறோம். பத்தமட கரிசூழ்ந்த மங்கலம் மேலச்செவல் கீழச்செவல் நயினார்குளம் அப்படின்னு சொல்லி இந்த 7 ஊர் நமக்கு சொந்த ஊரா இருந்தாலும் நமக்கு கோயிலும் புது கோயில் இல்ல, பழைய ஆட்களும் புது ஆட்கள் இல்ல, எல்லாரும் தெரிஞ்ச ஆட்கள் தான். இருந்தாலும் இடையில நிறைய வில்லுக்காரங்க வந்து பாடி இருப்பாங்க. பம்புலியில இருந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய வில்லுக்காரங்கள்ல வந்து பாடி இருக்காங்க. பாத்தியாளா, பெரிய பெரிய வில்லுக்காரங்கள்லாம் வந்து பாடி இருக்கிறார்கள். அதனால அடியின் சிறு குழந்தை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியாரு போல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாட, எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பாடுவாங்க. அவங்க நல்ல பாடி இருக்கலாம், நீங்களும் காது குளிர காட்டிருக்கலாம், கண் குளிர பார்த்திருக்கலாம். நீங்களும் காது குளிர காட்டிருக்கலாம், கண் குளிர பார்த்திருக்கலாம். ஆனா நானும் சின்ன பையன் இல்லையா? ஓஹோ, நானும் சிறு குழந்தை. அதனால என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியார் போல பாட போகுண்டேன். அதனால ஐயா சபையோர்களே, அண்ணன் வந்த பெரியோர்க்கெல்லாம் வந்த பெரியோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்து ஐயா கூடி நின்ற பெரியோர்க்கெல்லாம் கும்பிட்டு நான் நமஸ்கரித்து ஐயாவே பெரியோர்களே
அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, வந்த சபையோருக்கு நாம் வந்தனங்கள் செய்வதோடு நம் பாடுகிற கதையதில் 6 விழ 100 குற்றம் ஆதரிக்க வேணும் ஐயா. குற்றங்கூரை இருந்துட்டாலும் உங்க குழந்தை போல எண்ண வேண்டும். அதாவது இந்த அடியேன் சிறு குழந்தை இசைக்குமுத்து பாடி வரக்கூடிய கதையில எதாயினும் சொல் முன்வரும் சொல் பின் வரலாம், முன்வரக்கூடிய சொல் பின் வரலாம். சொல் குத்தம், பொருள் குத்தம், சத்த குறைவு, சாரீர குறைவு. என்ன குறைவு? அடக்கி ஆலங்குளத்துக்கு வடக்க பணியா? எங்க வடக்க? அடப்பாவி. அதாவது குடியளப்புன்னு சொன்னா காசி, கங்கா, கோதாவரி, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரணும். இந்த தீர்த்தத்தோடு தேவாதைகள் வருவார்களாம். இந்த தீர்த்தத்தோடு தேவாதைகள் வருவார்களை பார்த்தீங்களா? அப்ப வரும்போது ஐயன் தர்ம சாஸ்தாவை அழைக்கணும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தேவாதையும் கோயிலுக்குள்ளேயே வரும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் கோயிலுக்கு வரும். சகல தேவாதையும் கோயிலுக்குள்ள வருவாங்க. ஐயன் பிறந்தாத்தான் 61 பந்தி 21 கூட்டுறவும் ஆலயத்துக்குள்ள வருவார்கள். அதனால ஐயன் வந்து பிறக்க வேணுமே. ஆனால் ஐயன் தர்மசாஸ்தாவுடைய புகழை பாடணும், படிக்க வேண்டும். யாரு புகழ? ஐயன் தர்மசாஸ்தா. ஐயன் தர்மசாஸ்தாவா? சாஸ்தான்னா யாருன்னா எங்க தாத்தாவா? உங்க தாத்தா புகழ நீ போய் இல்லன்னா கொடுத்துக்கார தாத்தாவா உங்க ஊர்ல வட்ட பாறையில உட்கார்ந்து புளிய மரத்து கீழே இருந்து படிச்சுக்கிட்டு இரு. அதானே உங்க தாத்தா புகழ அங்கதான் பாட முடியும். சரி ஐயா, சாஸ்தாவுடைய புகழை பாடணும். ஓ, சாஸ்தா புகழ். ஆமா. சரி, சாஸ்தான்னு சொன்னா யாரு? அகில உலகம் அவனி 56 தேசத்திலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த புள்ளியதான் நம்ம எல்லாரும். ஆனா ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயன் தர்மசாஸ்தா. ஓ, ஐயன் தர்மசாஸ்தா. அப்பாவுக்கும் பிறந்த புள்ள. சரி, ஆணுக்கும் பிறந்த புள்ள. அதனால ஐயன் தர்மசாஸ்தாவாகிய சொரிமுத்து ஐயனா எங்கே பிறந்து எங்கே வருகிறார் தெரியுமா? அண்ணாதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவவேரும் அம்மை சக்தி பார்வதியாய் கைலாச மலையதில அக்கடவுளான சிவபெருமா தானே கண்ணன் தங்க பார்வதியாள் அண்ணா மூவர்களா முனிவர் சித்தாதி கூட்டங்கள் சித்தாதி நாள் முகலால் முனியா 4 லட்சம் வேப்படையா அகத்தியரம் புலந்திலரா அங்க அழகு கும்பமா முனியா
என்ன என்ன நடக்குமா படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அன்னம் 14 உலகமெல்லாம் பரமசிவன் படைத்தார் பரமசிவன் படைத்தார் சுவாமி ஈரேழு உலகமல்ல ஈசனவர் படைத்தார் ஈசனவர் படைத்தார் ஐயா 14 உலகமல்ல பரமசிவன் படைத்தவோ ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் அதளை என்றும் சுதளை என்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி உலகத்தை படைத்தோது இந்த பாதாள உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா ஆண்டு வருகிறார் எண்ணம் பாதாள உலகத்தில அரக்கர் குலாண்டு வாரா ஏரத்த கண்ணீராச்சுதையா ஏரத்த கண்ணீராச்சுதையா மன்ன ரிஷி முக வருளனுமா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244